ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். 2024 வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. 2025 நல்லபடியாக பிறந்தாச்சு. இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். நான் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இறைவனுங்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். அந்த இறைவர்கள் எல்லாத்துக்கும் வந்து எதனால் உகந்த மாதம் அப்படின்னு முன்னாடி நம்ம பதிவில் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம், அதாவது சஷ்டி விரதம் வந்து என்ன மாதிரி இருந்தால் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு தான் இது. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பதிவை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்போ வருது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பதிவு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போ நம்ம எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதத்தை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு பூஜை அறையை வந்து முதல்ல சுத்தம் பண்ணணும். அதை வந்து சீமாறு இந்த மாதிரி வச்செல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது. துணிகளை வச்சு நீங்கள் கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, சாமி ரூமில் வந்து கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கைகள் இல்லை துணிகளை வச்சே வந்து சுத்தம் பண்ணணும். சீமாறு இந்த மாதிரி துடைக்கிற ஐட்டம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோவெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு திருநீர் விபூதி வச்சு நீங்கள் வந்து சாமி படங்களை வந்து தொடச்சி எடுத்துட்டு சாமி படத்துக்கு புதுசாக சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும். மார்கழி மாதம் அப்படிங்கிறனால 4 மணிக்கே வந்து நீங்கள் வாசலில் கோலம் போட்டு விளக்கெல்லாம் பற்ற வைப்பீங்க. வாசலில் விளக்கு பற்ற வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து ரெடி பண்ண பூஜை அறையில் பூ புஷ்பங்கள் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து விளக்கேற்றி நீங்கள் நெய்வேத்தியம் அப்படிங்கிற சாமிக்கு படைச்சிங்க அப்படின்னா, நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு என்ன மாதிரி படைக்கணும் அப்படின்னா, பொங்கல், அவுள் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி நெய்வேத்தியம் வேணாலும் சாமிக்கு படைக்கலாம். முருகனுக்கு வந்து செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. 6 தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் வந்து 6 தீபம் அகல் விளக்கில் ஏற்றணும். அது வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறவங்க வந்து அந்த செவ்வாய் ஓரம் அப்படிங்கிற டைம் இருக்கீங்களா, அந்த மாதிரி அந்த ஓர டைமில் நீங்கள் ஏற்றுறவங்க ஏற்றிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தான் அந்த ஓர டைமிங்கில் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. சஷ்டி அப்பவும் வெத்தலை தீபம் போட்டு நீங்கள் வந்து அந்த டைமிங், அதாவது 6 காலையில் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா 6 to 7 வந்து நீங்கள் வெத்தலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறவங்க வழிபாடு பண்ணுங்கள். இதே நீங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கீங்க, முருகர் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து அபிஷேகம், வேல் வச்சுருந்தாலும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி, அதாவது குறைஞ்சது 3 பொருட்களாவது அபிஷேகம் பண்ணணும். 3, 5 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் பொருட்களை வச்சு, இப்போது தண்ணீர் ஊற்றி பால், தயிர் இந்த மாதிரி ஊற்றி நெய் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து அலங்காரம், அதாவது புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி குங்குமம் பொட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி வடிவம் முருகனுக்கு முன்னாடி வந்து விளக்கு, அதாவது அகல் விளக்கில் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் எந்த பொருட்கள் வச்சாலும் அதில் வந்து செவ்வரளி வந்து கண்டிப்பாக, அதாவது செவ்வரளி பூ வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த பூ. அந்த சஷ்டி நாள் அன்னைக்கு நீங்கள் செவ்வரளி மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சாமி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் முருகர் அள்ளி கொடுப்பாரு. அந்த மாதிரி பழங்கள் வந்து செவ்வரளி மாலை கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வீட்டில் வழிபாடு பண்ணும்போது கந்த சஷ்டி கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படித்தே ஆகணும். காலையில் 6 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா 6 மணிக்கு விளக்கு ஏற்றும் போதே நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே விளக்கு ஏற்றுங்க. கூட யார் இருந்தாலும் அவங்களையும் வந்து படிக்க வைங்க. முருகனோட எந்த பாடல்கள் நீங்கள் படித்தாலும் ரொம்பவே விசேஷம். அதை விட கந்த சஷ்டி படிங்க, நல்லதே நடக்கும். அது போக வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் அங்கேயும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். நெய் தீபமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து உங்ககிட்ட யாராவது முடியாதவங்க வந்து இல்லை சாப்பாடுக்கோ இல்லை
காசோ இந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா தர்மம் வந்து தலை காக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போய் முருகன் சன்னதியை வந்து 6 முறை சுற்றி வந்து உங்களுக்கு என்ன மந்திரம், முருகன் மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமோ அதை வந்து 6 தடவை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். காலையில் 6 to 7 இல்லைன்னா மாலை நேரத்தில் போகிற மாதிரி இருந்தால் 7 to 8 இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா முருகன் மந்திரம் இல்லை கந்தசஷ்டி கவசம் உட்காந்து படித்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய விரதம் எப்படி இருக்கணும்னா, காலையில் வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாம, அதாவது சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க, நான் இருந்துப்பேன் விரதத்தில் வந்து நான் சாப்பிடாம இருந்துப்பேன் அப்படி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி கடைபிடிக்கலாம். 3 நேரம் வந்து அன்னம் எடுத்துக்காமல் தண்ணீர் ஆதாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க அப்படி விரதம் இருக்கலாம். ஆனால் இல்லை என்னால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்னா முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண பால் கோவிலில் கொடுப்பாங்க, பால் இல்லை கோவிலில் கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். 3 நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படி இருக்கவங்க வந்து ஒரு நேரம் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு 2 நேரம் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம சஷ்டி விரதத்தப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல், முக்கியமான செயல் வந்து அன்னதானம். ஒன்று கோயிலில் வந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானம், வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாடு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு அன்னதானம் கொடுக்கலாம். இல்லை பொங்கல் சுண்டல் இந்த வகையில் அன்னதானம் கொடுக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது 2 பேர்த்துக்கு வெளியே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க 2-3 பேர்த்துக்கு நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கலாம். இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு 4 பேக்கெட் பிஸ்கட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை வந்து நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சால் மட்டுமே இன்னும் விசேஷமான பலன்கள் வந்து உங்களை சேரும். நீங்கள் நினச்ச காரியம் வந்து வெற்றி அடையலாம். இப்போ கர்ப்பமாக இருக்கவங்க இந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளகாப்பு முடிஞ்சு நீங்கள் டெலிவரி அப்போ வந்து உங்கள் வளையல்களை வந்து நீங்கள் கழட்டுவீங்க. அந்த வளையலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யாராவது குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் போட்டிருந்த வளையலை வந்து நீங்கள் கழட்டி கொடுங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா வீட்டில் கழட்டி வச்சுட்டு அது வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி உங்கள் கையில் வளகாப்பு முடிஞ்ச வளையல் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வளையலை வந்து குழந்தையே இல்லாதவங்களுக்கு நீங்கள் கழட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா வந்து நான் ரியலாக அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் புண்ணியம், அதாவது அவங்களுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வளகாப்பு முடிஞ்ச வளையல் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். இப்படி சஷ்டி வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 20ஆம் நாள், அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை ஜனவரி 4ஆம் தேதி வந்து இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்குது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5 மாலை இரவு வந்து 8 மணிக்கு வந்து முடிவடைகிறது. மார்கழி 21ஆம் தேதி 8 மணிக்கு வந்து சஷ்டி முடிவடைகிறது. அதாவது ஃபுல் டே வந்து எப்போ இருக்குது, முழு நாட்கள் வந்து 5ஆம் தேதி வந்து ஃபுல் டே இருக்குது. இப்போ நைட்லேருந்து 4ஆம் தேதி நைட்லேருந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவீங்க. அதனால் வந்து அதிகாலையில் வந்து கண்டிப்பாக அதிகாலை குளித்து வந்து நீங்கள் சாமிக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணி சீரும் சிறப்புமாக வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக இந்த விரதத்தை நல்லபடியாக முடிப்பீங்க அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம்.